நண்பர்களே வணக்கம். மீன ராசிக்கு தை மாத பலன்கள் எவ்வாறு அமையப் போகின்றன என்பதை பார்ப்போம். நண்பர்களே, ஜென்ம சனியின் பிடியிலே அகப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, கால் பகுதியிலே மட்டும் சில தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். அந்த வலி வேதனை துன்பங்களும் உங்களுக்கு நிரந்தரமற்றவையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. அதனால் பயப்படக்கூடிய அளவிற்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லை. அடுத்தபடியாக குடும்பத்திலே தன வரவுகளும் தன பாக்கியங்களும் சிறப்பாகவே இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே 4 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலே தன்னுடைய இயக்கத்தை செலுத்துகின்றன. உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் கேந்திர ஸ்தானமாகிய 4ஆம் இடத்திலே இருந்தாலும் அவருடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மீது விழுவதன் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வித பாதிப்புகளிலிருந்தும் நீங்கள் விடுபடக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதே வேளையிலே உங்கள் தொழில் ஜீவன பதவி ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலமாக அந்த உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் அவருடைய சுய நட்சத்திரத்திலே பயணித்து அந்த தொழில் ஜீவன ஸ்தானத்தை தன் வீட்டையே பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சிலருக்கு அரசியல் அரசு மூலம் ஆதாயங்களும் பதவிகளும் பொறுப்புகளும் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அரசியல் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம். இதே வேளையிலே உங்களுக்கு சுப விரயங்களும் காத்து கொண்டு இருக்கின்றன. பிள்ளைகள் வழியிலே உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சுப காரியங்களுக்கான செலவுகள் காத்து கொண்டு இருக்கின்றது. பொதுவாக பார்க்கக்கூடிய வேளையிலே உங்களுக்கு இந்த மாதத்திலே அனைத்து வகையிலும் ஈடு செய்து வெற்றி பெறக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.